மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ல வச்சது வந்து ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படி ஒரு ஆளுநர் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடலாம்? ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கைக்கூலியை போன்று தான் ஆளுநர் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாருன்றது. இவர்களுக்கெல்லாம் திறந்திருக்கக்கூடிய கதவு மற்றவர்களுக்கு இங்கே மூடி தான் இருக்குது. சட்டங்கள் வந்து இன்னும் இருட்டறைக்குள்ளே தான் இருக்குது. இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது. கடந்த காலங்களில் நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. எடப்பாடியார் என்ன சொன்னார்? நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், இனிமேல் வைக்க மாட்டோம். கேபி முனுசாமி என்ன சொன்னார்? ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னார்? ஜெயக்குமார் என்ன சொன்னார்? எல்லாம் என்ன சொன்னீங்க? அதிரடியான அரசியல் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது, இனிமே அடிக்க போறதெல்லாம் சிக்ஸர் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு யாரு? அண்ணாமலை அவர்கள். ஓ, அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் பேட்டிங்கே பண்ணலை. இனிமேதான் வந்து இப்போ எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம சுதந்திரமா வந்து ஆளுகிற இமயமலையில போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு தியானம் பண்ணிக்கிட்டு. அன்னைக்கு திராவிடம் பேசிய நயனார் நகர்ந்தர் இன்னைக்கு ஆரியம் பேச போறாரு. வேற என்ன மாற்றம் இருக்கு? அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாரு. அதிமுக அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட கூட்டணி வச்ச அதிருப்தியில தான் விஜய் அவர்கள் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேக்குறேன். காவியை மறைக்கிறதுக்கு நீளத்தின் பின்னாடி வந்து ஒளிகிற அதேதான் விஜயும் பண்றாருன்னு சொல்லி. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். சமீபத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஒரு கல்லூரி விழாவில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ல வச்சது வந்து ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படி ஒரு ஆளுநர் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடலாம்? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே வந்து அப்படியே எதிரான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற தகவல்கள், அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பல வந்துட்டு இருக்கு. ஆளுநர் ரவி அவர்களுடைய இந்த செயல் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இது ஆளுநர் ரவி அவர்கள் எதற்காக செஞ்சிருப்பாரு அப்படின்ற கேள்வி. அதாவது இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கைக்கூலியை போன்று தான் ஆளுநர் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை, மறைக்கப்பட முடியாத ஒரு உண்மை. புரியுதுங்களா? இன்றைக்கில் பல விஷயங்களில் அவர் அதுக்கான விடயங்களில் தான் தான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர், ஒரு இந்துத்துவா சிந்தனையாளன்ற மாதிரி தான் அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஏற்கனவே நம்ம இங்கே ஒரு கேகே நகரில் ஒரு ஸ்கூலில் பரம்பொருள் அக்ரஹாரத்தை சார்ந்த நண்பர் ஒருத்தர் வந்து தான் வந்து இப்போ இந்துத்துவ கொள்கையை வந்து பார்த்து இந்த மாற்றுத்திறன் படைத்தவர்கள் எல்லாம் போன ஜென்மத்தில் செய்த பாவம் புண்ணியம்லாம் அதை பற்றி பேசினார். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்துத்துவ கொள்கையில் எந்த மதத்தினுடைய அடிப்படை கொள்கைகளையும் அங்கே பேசக்கூடாதுன்றது தான் கல்விக் கொள்கையில் கொண்டு வர்றது. புரியுதுங்களா? அந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டம் வந்து அதுதான் சொல்லித்தருதும் கூட. இங்கே வந்து எல்லாருக்கும் எல்லாமும் சமம்னு தான் சொல்லி தந்திருக்கு. இங்கே வந்து இதை சொல்ல வைக்கணும். இங்கே ஒரு 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 இஸ்லாமிய பிள்ளை வந்து படிக்க போகிறான்னா அங்கே படிக்க போகிறதுக்கு உள்ளே போகும்போது அவளுடைய ஹிஜாப் வந்து கலட்டப்படுது. புரியுதுங்களா? இதே மாதிரி ஒரு வட மாநிலத்தில் ஒரு சகோதரன் வந்து படிக்க போகிறான் அப்படின்னா அவனுடைய டர்பன் கழட்டப்படுமா? ஒரு சிங்கா இருந்து அவர் போய் படிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய டர்பன் கழட்டப்படுமா? ஒரு விமானத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவருடைய மத அடையாளமாக அவர் வந்து ஒரு குறு வால் வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஷேவ் பண்ணுற பிளேடு கூட எடுத்துகிட்டு போக முடியாது ஃப்ளைட்டில். அப்போ அவர்களுக்குன்னு ஒரு அடையாளங்கள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து தமிழகத்திலையும் இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினரையும் வதைக்கக்கூடிய செயல்களை மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் கட்டமைக்குது. அதுக்கான ஒரு மிகப்பெரிய இதுதான் பிஜேபியினுடைய திட்டம் என்னவாக இருக்கும்? ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை நிறைவேற்றதாக தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாருக்கா இருக்காங்க? இந்த ஆளுநர் ரவி எத்தனையோ ஆதி திராவிட நல பள்ளிகள் இருக்குது, எதுக்கு போயிருக்கிறாரு? அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காரு. ஒரு விஷயத்த சொல்லுங்கள். அப்போ அங்கே உள்ளவங்களாம் பிள்ளைகள் இல்லையா? அப்போ இவருடைய பார்வை எப்பேற்பட்ட பார்வையாக இருக்குது? அப்போ மேல்தட்டு மக்களை தான் பார்க்கணும் அப்படின்னா எங்களை கீழ்த்தட்டு மக்களை ஆக்குனது யாரு? நாங்கள் மேல்தட்டு மக்கள்னு சொன்ன வார்த்தையினால தான் இங்கே கீழ்த்தட்டு மக்கள் ஆயிட்டான். ஆனால் இந்த மண்ணினுடைய ஆதி பூர்வ குடி அவன்தான்றதை ஏற்றுக்க மறுக்குதில்லை, மறைக்கப்படுது. இங்கே அத்தனை வரலாறுகளும் கீழடியில் இன்னைக்கு எப்படி புதைந்து கிடக்கிறதோ அதை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறார்களோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடியவனுடைய தமிழனுடைய வரலாறுகள் இன்னைக்குமே மறைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது.
ஓகே சார். இப்போதான் வந்து சமீபத்துல ஆளுநர் அவர்களுக்கு மசோதாக்களை நிறைவேற்றாம அப்படியே கிடப்பில போட்டிருக்கிறாருன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல இருந்து கண்டனம் வந்தது. மீண்டும் இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான். அதாவது நீதிமன்றங்களை மதிக்கணும் அப்படின்ற, நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கணும் மதிக்கணும் அப்படின்ற இடத்துல அவங்க இல்லை. ஹெச் ராஜா போன்றவர்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் நீதிமன்றங்களை பார்த்து எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினாருன்றது எல்லாருக்குமே தெரியும். எஸ்வி சேகர் என்ன மாதிரி ஒரு அரெஸ்ட் வாரண்ட்ல இருந்தும் ஆனால் எல்லா அரசு விழாக்கள்லையுமே கலந்துக்கிட்டு சகஜமாக கடந்து போனாருன்றது தெரியும். அப்போ இவர்களுக்கெல்லாம் திறந்திருக்கக்கூடிய கதவு மற்றவர்களுக்கு இங்கே மூடி தான் இருக்கு. சட்டங்கள் வந்து இன்னும் இருட்டறைக்குள்ளே தான் இருக்கு. பூட்டிய ஒரு இருட்டறைக்குள்ளே தான் ஒரு ஏழ்மையானவனுடைய சட்டங்கள் இன்னைக்கு இருக்கு. அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து கிடைக்கக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1997 வந்து 99 ஒரு லாக்அப் டெத்துக்கு இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா? நெல்லை மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு டிஎஸ்பியை வந்து ஆயுள் தண்டனை கைதி அறிவிச்சாங்க இல்லையா? அவர் கூட இன்னும் 10 பேர் காவலர்கள் இருந்தவர்களையும் 10 பேரையும் ஆயுள் தண்டனை கைதிகளை அறிவிச்சது இல்லையா நீதிமன்றம்? இந்த 26 ஆண்டுகள் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கா ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்றதுக்குன்னு கேட்குறேன். அப்போ இங்கே நீதி யாருக்கானதா இருக்கு? சாத்தான்குளம் பிரச்சனையில் இன்னைக்கு என்ன நடந்துருச்சு? ஃபெனிக்ஸ் ஜெயராஜனுடைய தாய் தந்தை மகனுடைய இறப்பு இன்னைக்கு என்ன சொல்லி தந்திருக்கு? அந்த காவல் அதிகாரிகள்லாம் இன்னைக்கு என்னவா இருக்காங்க? அப்போ தண்டனைகள் ஏன் இன்னும் ஒரு ஒரு இருக்கிறவனுக்கு ஏன் இன்னும் விரைவாக கிடைக்கல? அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பற்றி பேசுகிறோம். பொள்ளாச்சி மாணவிகளுடைய பிரச்சனை இன்னைக்கு என்னவாச்சு? இருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய பிரச்சனை எல்லாமே போட்டு 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 எல்லாத்தையுமே நீங்கள் அமுக்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களே. அந்த அதிமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, நாங்கள் பிஜேபிக்கு தான் தட்டு தூக்குவோம், சொம்படிப்போம், மணி அடிப்போம், விளக்கு பிடிப்போனே நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறம் எப்போ மாற்றத்தை கொண்டு வர போறீங்கன்னு கேட்குறோம். அப்போ இப்போ இவர் சொன்ன கருத்து இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செய்யுது. 10 மசோதாக்களையும் இன்னும் 3 மாதத்துக்குள்ள நீங்க பண்ணணும். அது உங்களுக்கு அசிங்கமாகவும் அவமானமாகவும் இல்லையா? அப்போ இன்னைக்கு எல்லாமே நாங்க அனுப்புவோம். ஆளும் தரப்பு நாங்க கவர்னருக்கு நாங்க வந்து கடிதம் எழுதியிருக்கோம், கவர்னருக்கு நாங்க மசோதா அமைச்சிருக்கோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்க போறீங்க? கவர்னர் 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 சொல்லி உங்களுடைய அழுத்தம் வந்து அவரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? அதுதான் சார். இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு வழக்கு பதிவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் அவருக்கான இதெல்லாம் ரொம்ப லேட்டுன்னு சொல்றோம். சட்டப்பூர்வமா தானே சார் அணுக முடியும். சட்டப்பூர்வமா நீங்க அணுகுறீங்க, எல்லாமே சரி. சட்டம் இதெல்லாம் உடனே கிடைச்சிருதா? அப்பா எம்எல்ஏ கடந்த காலத்துல நான் தான் அந்த தொகுதியில ஜெயிச்சேன்னு கோர்ட்டுக்கு போனாரு. எப்போ தீர்ப்பு வந்தது? அடுத்த எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்தது. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டாங்க? அந்த மாதிரி பல வழக்குகள் இருக்கு. ஓகே சார். இன்றைக்கு பாஜக ஓபிஎஸ்னுடைய மகன் வந்து ஒரு தொகுதியில ஜெயிச்சாரு. அவர் எப்பவும் அவருக்கு தீர்ப்பு வந்தது. அப்போ தாமதிக்கக்கூடிய நீதி அநீதிக்கு சமம் தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இங்கே அநீதி தானே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நீதி எப்போ தரப்போறீங்கன்னு தானே கேட்குறான் மக்கள். அப்போ ஒரு தீர்வு வேணும் இல்லை? அப்போ இருக்கக்கூடிய ஆளக்கூடியவர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பாஜகவுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றாக நீங்கள் வரப்போறீங்க, பண்ண போறீங்க, எதிர்க்க போறீங்கன்னு சொன்ன அரசாங்கம் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீட் தேர்வு விஷயத்தில் சட்ட ரீதியாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் தேர்தலை சந்திக்கும் போது சொல்லியிருக்கணும்ல, சட்ட ரீதியாக சந்திச்சு தான் நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்குறோன்னு சொல்லிட்டு. அப்போ ஒட்டுமொத்த மக்களையும் மாணவர்களையும் ஏமாத்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் தார்மீகமாக பொறுப்பேற்று பதவி விலகணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் பொய் சொன்ன துணை முதல்வர் அவர்களால் பதவி விலகணுமா இல்லையா? அப்போ ஏன் அப்போ இங்கே இருக்கக்கூடியவன் தமிழன், முட்டாள், மடையன், எதை சொன்னாலும் நம்புவான். ஞாபக மருதி மிகப்பெரிய வியாதியாக இருக்கு, அவனுக்கு மிகப்பெரிய நோயாக இருக்கு. அப்போ அதையெல்லாம் மூடி மறைக்கணும்னா இதுதான் தேவை. அப்போ அவன்கிட்ட இப்படி தான் பேசணும். இதை சொல்லி இன்னைக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி நம்ம ஏமாற்றி வந்துடலாம். நாளைக்கு அதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் அடித்து விரட்டுறதுக்கு தான் இந்த பக்கம் நீங்கள் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணன் வந்துட்டாரு. 2026 மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு வெகுண்டெழுது ஒரு மக்களாட்சி வேணும்னு தான் அவரை கொண்டு வந்து நிறுத்தி. ஆனா இப்போ மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இப்போ கேரளாவினுடைய முதல்வர் கூட தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டி தான் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த ஒரு ஆளுநருக்கு எதிரான இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது வரலாற்றிலே முக்கியமான தீர்ப்பு, மற்ற மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இந்த ஒரு தீர்ப்பு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முன்னெடுத்து செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத எல்லா
முதல்வர்களும் சொல்லும் பொழுது நீங்க அதை வந்து இதுவே தாமதம் அப்படின்றத தானே குறிப்பிட்டு தாமதம் தானே சொல்ல முடியும். எல்லா மாநில முதல்வர்களையும் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நீங்க கொடுத்துருக்கணுமா இல்லையா? 7 தமிழர்களுடைய விடுதலையில என்ன ஆச்சு? எத்தனை ஆண்டுகள் கவர்னருடைய கையெழுத்துக்காக காத்து கடந்தது? கோவை சிறைவாசிகளுடைய பிரச்சனையில எத்தனை ஆண்டுகள் சிறைவாசம் கொண்டாங்க? குற்றவாளின்னு சொல்லிட்டீங்களா அவங்களெல்லாம்? ஓகே சார், இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னிட்டு இன்னும் சில காலங்களே இருக்கு, 10 மாதங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள இப்போ பாஜக மாநில தலைவர் வந்து மாற்றப்பட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வந்து இனிமே மாநில தலைவர் இல்ல, நயனா நாகேந்திரன் அவர்கள் தான் தலைவர் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதுதான். ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இருக்கும்போது பாஜக எப்படி செயல்பட போகுது, நயனா நாகேந்திரன் அவர்களுடைய அந்த தலைமை நல்லா செயல்படுமா இல்லை எப்படி அப்படின்றத உங்களுடைய பார்வையில குறிப்பிடுங்க. இல்லை, அவர்களுடைய கட்சியை பற்றி இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், அவர்கள் மக்களுக்கான கட்சி இல்லை, மண்ணுக்கான கட்சி இல்லை. அவர்கள் ஒரு குதிரை பேரம் நடத்தக்கூடிய ஒரு கட்சி தான். இவர்கள் மீது ஏறி தான் இப்போ இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களையும் அவங்க வந்து இன்னொரு கட்சியில் அதிமுகவில் கடந்த கால வரலாறுல 4 ஆண்டுக்கு முன்னாடி கூட்டணி வச்சு தான் அந்த 4 எம்எல்ஏக்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இன்றைக்கும் அதை தான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய நிலைமை என்னன்றதை பார்த்துட்டாங்க. 8.8% வாக்குகளை வச்சுக்கிட்டு பொய் நாடகத்தை பிரகடனத்தை ஊர் முழுக்க தம்மட்டம் அடிச்சு நாங்கள் 18% வாக்கு 18% வாக்குன்னு பொய்யே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா கட்சி கூட்டணியும் வாங்கின வாக்குகளை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு தான் 18% வாக்குகள்னு சொன்னாங்க. அவங்களுடைய 18% வாக்குகளும் அவங்களுடையதா? ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் இது வேற மாதிரி இருக்கும், சட்டமன்றத்துக்கான ஒரு ரிசல்ட் வேற மாதிரி தானே இருக்கும். இன்னும் படு பயங்கரமாக இருக்கும். அதிமுகவும் சேர்த்து மிகப்பெரிய சறுக்கல்களை உண்டு பண்ணோம். போன வாரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுடைய கொள்கையாக என்ன வச்சுருந்தீங்க? கொள்கையவே தூக்கி போட்டுட்டு போறீங்கன்னா நீங்கள் மக்களை எங்கே பாதுகாப்பீங்க? உங்களுக்கு என்ன முக்கியம்? கொள்கை தானே முக்கியம். கொள்கையில் நீங்கள் பிடிப்பாக இருக்கணும்ல. அதுக்கு தானே கொள்கை தலைவர்களை நியமனம் பண்ணுறாங்க. கொள்கை தலைவரை எங்களுடைய வழிகாட்டின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட வழிகாட்டிகளை நீங்கள் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு உங்கள் அம்மா என்ன சொல்லி தந்தாங்க? இனிமேல் என்னுடைய வாழ்நாளையில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது. கடந்த காலங்களில் நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. எடப்பாடியார் என்ன சொன்னார்? நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், இனிமேல் வைக்க மாட்டோம். கேபி முனுசாமி என்ன சொன்னார்? ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னார்? ஜெயக்குமார் என்ன சொன்னார்? எல்லாம் என்ன சொன்னீங்க? சிவி சண்முகம் என்ன சொன்னீங்க? எல்லாருமே சொன்ன அத்தனை பேரும் அதிமுகவோட போனதுனால தான் நாங்கள் அழிஞ்சிட்டோம், இல்லைன்னா நாங்கள் மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருந்திருக்கும்னு சொன்னீங்க. போன வாரம் வரைக்கும் உங்களுடைய பேட்டிகள் என்னவா இருந்தது? கட்சி இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தா நான் கட்சியை விட்டு வெளியில வருவேன்னு சொன்னாரா இல்லையா ஜெயக்குமார் அவர்கள்? இன்னைக்கு எங்க வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரா? அது வெளியே வர போறாரு அப்படின்ற தகவல் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்ற மாதிரி மறுத்து இருக்கிறார். அவர் தான் சொல்லிட்டாரு, நான் எப்பவுமே அதிமுக காரன் தான் சொல்லிட்டாருல்ல. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? நான் இப்படியும் பேசுவேன் அப்படியும் பேசுவேன்றது தான். ஓகே. ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய தலைமை பொறுப்பு வந்து இனிமே இல்லை அப்படின்ற மாதிரியான சூழல் உருவாகி இருக்கு. இதன் காரணமா அவர் வந்து இனிமே தான் என்னுடைய மக்களுக்காக நீங்க என்ன பண்ணாருமா? அண்ணாமலை என்ன பண்ணாரு? செருப்பு போடாதது, சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டது, இது மக்களுக்கு பெருந்தா. காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்தினார்ல, அதை விட மிகப்பெரிய ஒரு போராட்டம் அண்ணாமலை செருப்பு போடாம நடந்தது. அதிரடியான அரசியல் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது, இனிமே அடிக்க போறதெல்லாம் சிக்ஸர் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. யாரு? அண்ணாமலை அவர்கள். ஓ, அப்ப இவ்வளவு நாளா நீங்க பேட்டிங்கே பண்ணல. இனிமேதான் வந்து இப்போ எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம சுதந்திரமா வந்து ஆளுகிற இமயமலையில போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு தியானம் பண்ணிக்கிட்டு. அவர் சிக்ஸர் அடிக்கட்டும், இதுல போட்டு அதையும் தாண்டி கூட போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்ஸர் அடிக்கிறவங்களுக்கு இங்க வேலையே கிடையாதுன்னு மக்கள் டோட்டலா ஒரே அடியா அடிச்சு அமிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் சிக்ஸர் அடிச்சுட்டு நீங்கள் ஓடி வந்தது பார்த்தீங்கன்னா பவுண்டரி விட்டு வெளியில் வந்துட்டீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு இங்கே வேலையே கிடையாதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. உங்களுடைய மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, உணவுக்காகவும் உடைக்காகவும் மக்களை பிளவுபடுத்தக்கூடியதும் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலையுமே மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் மாணவர்களுடைய பிரச்சனைகளை எப்படி கையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேசிய லெவலில் எடுத்துக்கோங்க, இந்திய ஒன்றிய லெவலில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறான்? வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் அங்கே செல்வ செழிப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே இருக்கவன் பூரா இங்கே எல்லாரும் கடைநிலை ஊழியனா வரான்.
ரோடு போடுறதுக்கு வரான், இப்போ இருக்கக்கூடிய மால்களில் வேலை செய்கிறவனா இருக்கான், கொத்தனாராக வரான், வெல்டிங் வேலைக்கு வரான், வண்டி ஓட்டுறதுக்கு வரான். எல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ரேப்பிடோ இதெல்லாம் ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ரூட் மேப் போட்டு தானே ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவனுக்கு அங்கே பிழைக்கிறதுக்கு வழி தெரியல, கிளம்பி இங்கே வந்து ஒரு பைக்கை வாங்கி வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிருவான். இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பசங்களும் இன்றைக்கி படிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு தான் ஊரை விட்டு வந்து சாலையோரங்களில் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்கிறான். இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சார். இப்போ இன்றைக்கு அவருடைய செய்தியாளர்களையும் சந்திச்சிருக்கிறாரு. சந்திச்சு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது பொன்முடி அவர்கள் பெண்களை இழிவுபடுத்துற வகையில, இந்து மதத்தை இழிவுபடுத்துற வகையில பேசியிருக்கிறாரு. பேசக்கூடிய பொன்முடி அவர்கள் மேல வந்து அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும், கவன ஈர்ப்பு மனு அப்படின்றத வந்து தாக்கல் செஞ்சுட்டு செய்தியாளர்களை சந்திச்சு சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. மும்மொழி கொள்கை அப்படின்றது இப்போ தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, அதே மாதிரி மலையாளம் பேசக்கூடிய மக்களும் கன்னியாகுமரி பெட்டில் அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறாங்க. நாங்க சொல்லக்கூடியது ஏதாவது ஒரு மொழி, அதனால இந்த மாதிரி மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அம்மா அவர்கள் சட்டமன்றத்துல பேசிய அந்த ஒரு விஷயத்தை கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் நயனா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு முதல் மூவ் பொன்முடி அவர்களை பற்றியும் மும்மொழி கொள்கை பற்றியும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி நேத்து பாத்தீங்களா, பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு பாரத மாதாவோட போட்டோவோட தான் சுத்திட்டு இருந்தார். இவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? இப்போது ஏற்கனவே இங்கே தெலுங்கு பேசக்கூடிய பள்ளிக்கூடங்களும் இருக்குது, உருது பேசக்கூடிய பள்ளிக்கூடங்களும் பாடம் எடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களும் இருக்குது, புரியுதுங்களா? திரும்பவும் சொல்கிறோம், உங்களுடைய தேவைக்காக நீங்கள் படிக்கக்கூடியதில் இங்கே யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து தான் திணிச்சு தான் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கையேந்தி 3ஆம் தர குடியேறிகளை இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஓடக்கூடிய ட்ரெயினை அடித்து உடச்சி ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய அறிவு எந்த லெவலில் இருக்குது? அவனை அடிப்படை அறிவே இல்லாதவனாக தானே வச்சுருக்கேன் உங்கள் மாநிலத்தில். இங்கே எல்லாத்துக்கும் முன்னோடியாக தமிழன் இருக்கான். அப்போ உங்களுடைய கொள்கையை கொண்டு வந்து தான் நீங்கள் இன்னைக்கு இந்தியை உங்களால் கொண்டு வர முடியலன்னு மும்மொழி கொள்கைன்ற ஒன்றை கொண்டு வரீங்க. நாளைக்கு அதை திருத்துவீங்க. இதுதான் உங்களுடைய எண்ணம். புறவாசல் வழியா வர்றதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரிய கூட்டத்துக்கும் வேலை. ஆரியத்தினுடைய அஜெண்டா படிதான் பிஜேபி நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க செயல்படுத்தணும்ன்ற ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு திராவிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் இன்னைக்கு ஆரியம் பேச போறாரு. வேற என்ன மாற்றம் இருக்கு இவர் கொண்டு வரதுல? பொன்முடி அவர்களுடைய தவறை வந்து சுட்டி காமிச்சு அதை வந்து யாருமே பேச மாட்டாங்க. குறிப்பா எந்த ஊடகங்களும் அதை கவர் பண்ணவே மாட்டாங்க. பாஜக ஏதாவது செஞ்சாலோ இல்ல மற்ற எதிர்கட்சிகள் ஏதாவது செஞ்சா அதை வந்து நீங்க சுட்டி காட்டுறீங்க. ஆனா உங்களுடைய கட்சியில இருந்து ஒரு விஷயம் நடக்கும்போது, ஆளுங்கட்சியில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஊடகங்கள் வந்து கவர் பண்ணவே மாட்டாங்க. கவன ஈர்ப்பு மனு அப்படின்றத ஒன்று தாக்கல் பண்ணிருக்காங்க. நாங்களும் ஊடகம் உங்களை அதை தான் கேட்கிறோம். நீங்க தான் பதில் சொல்லணும். போட்டிருக்கிறோம் சார். பொன்முடியை பத்தி நீங்க நாங்க என்ன சொல்றோம், நான் திருப்பியும் சொல்றோம், இவர்களுக்கு நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு பதில் காத்திருங்கள். 2026 தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் பிரம்மாண்டமாக ஒரு ஆட்சி அமைப்பார். அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். உங்களுக்கும் சேர்த்து தான் அவர் ஆட்சி அமைப்பார். இவருடைய அரசியல் பற்றிய இந்த ஒரு முதல் மூவ் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார்? அதுதான் சொல்றேனே, முதல் நாள் பாரத் மாதா கி ஜெயின் பாரத் மாதாவோட போட்டோ தூக்கிட்டு போறாரு. இவர் என்ன பெரிய அரசியல் ஞானியா வந்துட்டாருன்னு கேட்கிறேன். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. அதுல குறிப்பா ஒன்று அதிமுகவை வந்து விமர்சனம் செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். இப்போ அதிமுகவை வந்து அவங்க கூட்டணி அமைச்சதை வந்து விமர்சனம் பண்ணி விஜய் அவர்கள் வந்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த கூட்டணிக்கு தக்க நடவடிக்கையை 2026 மக்கள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாரு. அதிமுக அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட கூட்டணி வச்ச அதிருப்தியில தான் விஜய் அவர்கள் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பிரகடன மாநாட்டிலேயே தலைவர் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நம்ம கூட யாரெல்லாம் வரார்களோ அவர்களுக்கு தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. இவங்க கூட போய் நான் கூட்டணி வைப்பேன்னு எந்த இடத்துலையும் பதிவு பண்ணலை. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரு கூடவும் எங்கேயும் பதிவு பண்ணலை. இவர்களுடைய ஒரு அழுத்தத்தின் காரணமாக, பிஜேபியினுடைய ஒரு அழுத்தத்தின் நெருக்கடியின் காரணமாக அதிமுக அங்கே போயிடுச்சு. அவர்கள் எப்பேற்பட்ட அரசியல் பண்ணுறார்கள்னு அவர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை சீட்டுகளும் காணாமல் போகுது, புரியுதுங்களா? கரை புரண்டு ஓடப்போகுது. 2026 மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணனுக்கு தான் வாக்கு செலுத்தணும், தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு கடைகோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வரைக்கும் இன்னைக்கு போய் சென்றடைஞ்சிட்டார்.
இன்னைக்கு அவர் போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதியை தான் இப்போ இவர்கள் எல்லாமே அடுத்து சகோதரர் சொன்னாரே, எங்கள் அடுத்து எதிர்கட்சியாக நாங்கள் தான் செயல்படுவோம்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னார். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார்களே, நிச்சயமாக அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக கண்டனங்கள் பதிவு செய்வோம், போராட்டங்கள் நடத்தப்படும். அத்தனைக்கும் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, கண்டனங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு களத்துக்கு எப்போ வருவீங்க, களத்துக்கு எப்போ வந்துட்டாங்க, இப்போ எல்லாம் எங்கே பேச வேண்டியதானே. இப்போ நேற்றைக்கு கூட அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவருடைய சிலைக்கான மரியாதை வந்து செலுத்துவதற்காக விஜய் அவர்கள் போயிருந்தாரு. இப்போ வந்து எல்லாருமே வந்து அம்பேத்கரை வந்து அவரை தவிர்த்துட்டு அரசியல் செய்ய முடியாது அப்படின்றதுனால எல்லா கட்சிகளும் வந்து அந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் தான் வந்து விஜயும் அப்படின்ற மாதிரியான. திமுகவில் அம்பேத்கரனுடைய படம் இருக்கா? ஆமா சார், நேற்றைக்கு எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. திமுகவில் கொள்கை தலைவரா அம்பேத்கரை வச்சிருக்காங்க. அவங்களுடைய கொள்கை தலைவராக இல்ல சார். இல்ல அப்ப இவர் பேசும்போது நீங்க ஏன் வாய் பேசுறீங்க? உங்களுக்கு அவருக்கு கொள்கை தலைவராகவே நீங்க எடுத்துக்கல, நீங்க ஏன் வாய் பேசுறீங்க? அண்ணா திமுகவில் வச்சிருக்கீங்களா? பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். திமுகவில் இருந்தாங்க சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லையே சார். ஏன் அண்ணா திமுகவில் இருக்கான்னு கேட்குறேன். பாரதிய ஜனதால இருக்கா? இல்ல. ஆனா அதான் சார், கொள்கை தலைவராக இல்லைனாலும் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே அதன் நாடக நடிப்பு. உனக்கு அரசியல் ஓட்டு வேணும், மக்களை ஏமாத்தணும், மக்களை பிளவுபடுத்தக்கூடியவன் நான் இல்லைன்றத ஒரு பூசி மொழுகணும்னு உனக்கு ஒரு வண்ணம் தேவைப்படுது, அதை பயன்படுத்திக்கிற. காவியை மறைக்கிறதுக்கு நீளத்தின் பின்னாடி வந்து ஒளிகிற. அது மக்களுக்கானவன் யாருன்றதை மக்கள் இன்னைக்கு காட்டிட்டான். அதனால உனக்கு பதட்டமும் பயமும் அதிகரிச்சு. விஜயும் பண்றாருன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட அரசியலே தேவையில்லை. தன்னுடைய கொள்கை தலைவர்கள் யாருன்னு முடிவு பண்ணி ஆணித்தனமா அடிச்சு சொல்லி இருக்கிறாரு. ஏன் இவர் சீமான் கேட்கலையா? அஞ்சலி அம்மாளுக்கு என்ன கொள்கை இருக்கு? வேலு நாச்சியாருக்கு என்ன, உனக்கு என்ன கொள்கை இருக்கு? உனக்கு என்ன கொள்கை இருக்கு? இப்பவும் சொல்றோம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் மறுத்துட்டு இங்க ஒரு அரசியலும் யாரும் செய்ய முடியாது. விஜய் அவர்களுடைய அரசியல் பயணமே வந்து ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து அவர் வாங்கணும், அப்படி அந்த ஓட்டுகள் அவருக்கு போயிடக்கூடாது. பாஜகவையும் எதிர்க்கிறவங்க திமுகவையும் எதிர்க்கிறவங்களுடைய வாக்குகள் விஜய் அவர்களுக்கு வரணும், அப்படி ஓட்டை பிரிக்கிறதுக்காக களமிறக்கப்பட்டவர் தான் விஜய். அதுவும் RSSனால் இறக்கப்பட்டவர் விஜய்னு சொல்றாங்களே. வேற என்ன சொல்ல முடியும் உங்களால? RSSனே சொல்லுங்கன்ற. RSS தானே முதல்ல எதிர்க்கிறாரு. அது உங்களுக்கு புரியலையான்ற. பாசிசவாதிகள்னு யாரை திட்டுறாரு? உங்களை தானே திட்டுறாரு. இவ்வளவு நாள் வந்து மோடி அவர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லல, இப்ப தலைமையில இருந்து வந்து பரவாயில்ல என்னுடைய பெயர் சொல்லியே விமர்சனம் செய்யுங்க அப்படிதான் சொல்லிக்கணும். திமுக நான் என்ன கேட்கறேன்னா, திமுக ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது, புரியுதுங்களா? அவரை வந்து உடனே வந்து இவர் பெரிய ஐநா சபையினுடைய உறுப்பினர், உடனே அதை ராஜினாமா பண்ணிட்டோம்னா இங்கே பெரிய மாற்றங்கள் நடந்துட போகுது. கொள்கை பரப்பு செயலாளர்லேருந்து உடனே துணை செயலாளர், மாநில துணை பொதுச் செயலாளர்லேருந்து பதவியை பிடுங்கிட்ட உடனே உங்களுக்கு இருக்கக்கூடியவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்குமே உங்களுக்கு வக்கு இல்லை. நீங்கள் வந்து பேசுகிறீங்க மற்றவர்களை, இவங்க இருந்த மேலே இருந்த அஜெண்டா வந்துருச்சு, கீழே இருந்து எந்த அஜெண்டாவின் படி பொன்முடிக்கு திருப்பியும் பதவியை கொடுத்தீங்க? குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பும் கொடுத்தாச்சு இல்லை, பெயிலில் தானே வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு கொண்டு போய் எப்படி நீங்கள் திருப்பி போய் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சீங்க? செந்தில் பாலாஜி அவர்களை சொல்கிறேன். செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி, பொன்முடி வீட்டில் ரைடு நடந்து என்ன நடந்துச்சு? அதே தானே நடந்துச்சு. அப்போ இன்னைக்கு இவர்களுக்கெல்லாம் நீங்கள் எதன் அடிப்படையில் கொண்டு போய், அதே பிஜேபியின் காலை போய் நக்கியது இந்த திமுக தானே, மறுக்க முடியுமா? மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுக எதிர்ப்பு அரசியல் இங்கே பாருங்க, மாற்றி மாற்றி ஏமாத்துனது போயிட்டு நீங்கள் ஏமாத்துனது போதும் போயிட்டு வாங்க, டாட்டா பாய்பான் மக்கள் சொல்லிட்டான். இது இன்னைக்கு மறுக்க முடியாத ஒரு விஷயமா நெருடலாக இவர்களுக்கு இருக்கு. உடனே இவங்க என்ன சொல்லணும்? RSSன்னு சொல்லணும். வேற வழியே இல்லை. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தனித்து தான் நிற்க போறாரு, எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 தனித்து தான் நிற்க போறாரா, கூட்டணிகள் வரப்போகுதா அப்படின்றது தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தில் மக்கள் எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஆளக்கூடிய தரப்புல இருக்கக்கூடியவர்கள், எதிர்த்தரப்புல இருந்தவர்கள் எத்தனை பேர் இந்த பக்கம் படையெடுக்க போறார்கள்னு எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. நம்ம இதே ஊடகத்துல விவாதிக்க தான் போறோம். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.